அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், கஷ்டத்தை களிப்பாய் மாற்றுகிறவர், பலவீனத்தை பலனாய் மாற்றுகிறவர், நஷ்டத்தை லாபமாய் மாற்றுகிறவர், வறட்சியை வளமாக்குகிறவர்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி என் வாழ்க்கையை வளமாக்குகிறவர், என்னுடைய போராட்டத்தை தேவனாய் கர்த்தர் சமாதானமாக்குகிறவர், சந்தோஷத்தினால நிரப்புகிற தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனம் இருந்துச்சுன்னு சொன்னா அதிலிருந்து விடுதலையாக்கி உங்களை சமாதானத்தினால கர்த்தர் தயவினால திருப்தி அடைய வச்சு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நிறைவான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். இதுவரைக்கும் நீங்க செய்த ஒரு காரியத்துல ஒரு நிறைவு இல்லைன்னு சொன்னா, ஒருவேளை உங்க சரீரத்துல ஒரு சுகம் நிறைவா இல்லைன்னு சொன்னா, இன்றைக்கு பாடி ஆராதிக்கும் போது கர்த்தர் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர். ஆகவே நாம் பாடப்போகிறோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்று ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்று ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்று ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்று ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நல்ல சத்தமாய் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்று ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்று ஜெயமே.
இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார் தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார் சத்துருவின் கோட்டைகளை தாங்கிட உதவி செய்வார் தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார் இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே பாடும்போதே ஒரு ஜெயம் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காத்த பகல் எல்லாம் கூட செல்லுது மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவா அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா எதினால் நீர் எதினால் நீர் என்னோடு இருப்பதினா தாகம் கொண்ட தேவ ஜனம் வான பாக்குது அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது தாகம் கொண்ட தேவ ஜனம் வான பாக்குது அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது என் தேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காடுவேன் என் தேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா வாழ்க்கையிலே கசப்புகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையிலே கசப்புகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு சொல்லுவோம் மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல உண்டயவென்னை கைவிடல உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல உண்டயவென்னை கைவிடல வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் எல்லோகே 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 உம்மை துதிப்பேன் எல்லோகே 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 உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல உண்டயவென்னை கைவிடல உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல உண்டயவென்னை கைவிடல காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன்
கலங்கின எனக்காக இறங்கி வந்தி, காயப்பட்டு நின்றே ஆமென். எங்களுக்காக இறங்கி வந்தவரே, உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி, உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன், எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன் தயவென்னை கைவிடல. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரிதல்லவோ. பொழுதில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. பொழுதில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா, உன்னை பாடுவதே எந்த மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன் தயவென்னை கைவிடல. விண்ணக மேகம் இறங்கனு, வல்லமை மழையாய் பொழியனு. விண்ணக மேகம் இறங்கனு, வல்லமை மழையாய் பொழியனு. எல்லா குளங்கள் நிரம்பனு, நதியாய் பாயனு. எல்லா குளங்கள் நிரம்பனு, நதியாய் பாயனு. எல்லா குளங்கள் நிரம்பனு. நிரப்பு பரலோகம் திறந்து உடைய நன்மையினால் நிரப்புவீராக. நதியாய் பாயச்சோ தேவ அபிஷேகம் வல்லமை நதியாய் பாய்வதாக. நதியாய் பாயட்டு எல்லா குலங்கள் நிரம்பனோ. நதியாய் பாய் நல்ல ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். தம்முடைய தயவினால் திருப்தியாகிறார். அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் நினைத்திருக்கிறார். கரங்களை தட்டி சிஸ்டர் பிரதர், கர்த்தர் தம்முடைய தயவினால் உங்களை திருப்தியாக்குகிறார். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ரபா பாபா ஷேகே. நதியாய் பாயனு எல்லா குளங்கள் நிரம்பனு. நதியாய் பாயனு எல்லா குளங்கள் நிரம்பனு. நதிய பாட பாட உன் வீட்டுல சமாதானம் பெருகுது. பாட பாட உன் தொழில முன்னேற்றம் வருது. கர்த்தரை துதித்து பாட பாட உன் பிரச்சனைகள் மறையுது. நீ பாட பாட கர்த்தர் உன் வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திக்கிறார். உன் பிரச்சனை மாறுது. நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆவில நிரம்பி சத்துருவை மேற்கொள்ளுங்க. வானம் திறந்திருக்கிறது. எல்லா குளங்கள் நிரம்பனு. நதியாய் பாயனு எல்லா குளங்கள் நிரம்பனு. நதியாய் பாயனு. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய வாழ்க்கையில கத்த தயவினால திருப்தியாக்குறவர். நல்ல கரங்களை ஊத்தி சொல்லுவார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர்,
என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். சொல்லுவோமா? நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். பாடும்போதே நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர். இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நல்ல வாய் திறந்து ஆண்டவர் நல்ல ஸ்தோத்தரிப்போம். வாய்களை திறந்து உடைய பிரசன்னம் எங்களை மூடுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல தகப்பனாய் இருந்து பிள்ளைகளுக்கு வாழ்ந்து வழிகாட்டுவதற்கு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மகிமையுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு நமக்குள் எழும்புகிற சில கேள்விகளை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். நம்பர் 1, எனக்காக நீர் ஏன் வழக்காடவில்லை? நீ சொல்லியிருக்கீங்க நான் உனக்காக வழக்காடுவேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் நீ எனக்கு வழக்காடவே இல்லையே. 2, எனக்காக நீ யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் வேதத்தில், ஆனால் யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எனக்காக யுத்தம் பண்ணலையே. 3வது, நீர் ஏன் எனக்கு நியாயம் செய்யலை? நான் நியாயம் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் எனக்கு நீங்கள் ஏன் நியாயம் செய்யலை? என்னோடு நீர் ஏன் பேசவில்லை? நிறைய நாளாச்ச, உடைய சத்தம் கேட்டு நிறைய நாளாச்ச, ஏன் நீர் என்னோடு கூட பேசவில்லை? ஏன் என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறீர்? ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டீங்களே, என்ன காரணம்? என் ஜெபத்தை நீர் ஏன் கேட்கவில்லை? அடுத்தது, என் கண்ணீரை நீர் ஏன் கணக்கு வைக்கவில்லை? கண்ணீரை கணக்கு வைப்பேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் கண்ணீரை கணக்கு வைக்கல? என் கண்ணீரை நீர் ஏன் துடைக்கவில்லை? என் பெருமூச்சுக்கு நீர் ஏன் உமது செவிகளை அடைத்துக் கொள்ளுகிறீர்? என் துக்கம் ஏன் இன்னும் மாறவில்லை? எதுவரைக்கும் நீர் என்னை மறந்திருப்பீர்? நான் எதிர்பார்த்தது ஏன் இன்னும் நடக்கவில்லை என்ற கேள்விகள் எல்லா மக்களுக்குள்ளே இதே இருக்குது. ஏன் ஒரு கேள்வியை கேட்கல? என்ன காரணம்? ஏன் அப்படின்னா ஒரு வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் அதோடைய 26வது வசனம். யோவான் 1:26. அவர்களுக்கு பிரதித்திரமாக, நான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். என் நடுவில் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். தேவன் என் நடுவில் இருக்கிறாருன்னா, தேவன் எனக்கு தெரியாத ஒருவர் என் நடுவில் இருக்கிறாருன்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா என் குவாலிட்டியே மாறிடுங்க, என் வாழ்க்கை தரமே மாறிடும், என் லைஃபே சேஞ்ச் ஆயிரும், என் லைஃபே வித்தியாசமாயிரும். ஏனென்றால் தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறோம், இயேசு இருக்கிறார் என்று நம்புகிறோம். ஆனால் அவர் என் மத்தியில் இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ப மாட்டேங்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். தேவன் இருக்கிறாருன்னு தெரியும், அவர் உண்மையான தேவன் என்று தெரியும், ஆனால் அவர் என்னை கவனிக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் நடுவில் இருக்கிறார், என் ஆராதனை அவருக்கு தெரியும் என்பது மட்டும் நம்மளால் நம்பவே மாட்டேங்கிறோம். ஆகவே அந்த எண்ணத்தோடு என் நடுவில் ஒருவர் இருக்கிறார், அவரை ஆராதிக்க போகிறோம். நீர் என்னை தேடி வராதிருந்தால். ஹல்லேலூயா. ஜீசஸ், நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் எங்கோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே.
சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடையில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீரென்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன். என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர்வாதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர்வாதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. Hallelujah. Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. பலவீன நேரங்களில் பலன் வியாதியோடு இருந்த நேரங்களில் சுகம் தந்தீரையா. அருகில் வந்தீரையா. உங்க தோளில் சுமந்தீரையா. ராதனை ஓ ஹோலி லோ ஆராதனை. ஆவியானவரே ஆராதனை. ஆராதனை. கண்களை மூடி ஆண்டவரே நீ செய்த காரியங்கள் எவ்வளவு எல்லாம் நினைச்சு உமக்கு நன்றி சொல்றையா. உமக்கு நன்றி சொல்றப்பா. நன்றி உள்ள இருதயமா என் இருதயம் மாறட்டும். நன்றியை மறந்துடக்கூடாதுப்பா. இன்னைக்கு இருக்கிற நிலையை பார்க்காத.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. கொடுத்ததுக்காக நன்றி சொல்லு, இன்னும் கொடுப்பாரு. கொடுத்ததுக்காக நன்றி சொல்லு, இன்னும் கொடுப்பாரு. தேங்க்யூ ரீகா பாலாஷா. அற்புதம் நடக்கட்டும், கட்டிகள் கரையட்டும். ஆமென். கேன்சர் நோய் குணமாகட்டும். கர்ப்பப்பையில் அற்புதம் நடக்கட்டும். முதுகு தண்டுவடத்தில் அற்புதம் நடக்கட்டும். கால்பதியில் அற்புதம் நடக்கட்டும். நசனாய் இருக்கிற இயேசுவின் உயிர் தந்த நாமத்தினால heal in the name of Jesus. ஒரு அற்புதம் நடப்பதற்காக நன்றி. பல வருஷ மருந்து எடுப்பதற்கு முடிவு வரட்டும். வயிற்றில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும். சிறுகுடலில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும். ஆண்டவர் சிறுமூளையில பெருமூளையில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும். எலும்புகள் நரம்புகளிலே உடைய சுகமளிக்க வல்லமை பாயட்டும். எல்லா அடிமைத்தனங்களும் உடையட்டும். எல்லா ஆவிகள் வெளியேறட்டும். ஓ ரிபா கந்தரபா. நீ கரங்களை தட்டி துதி. அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. ஒரு பிரச்சனை மாறுது, ஒரு போராட்டம் மாறுது. குடும்பத்தில இருள் உன்னை விட்டு வெளியே போகுது. பாரம்பரிய சாபம் உன்னை விட்டு வெளியே போகுது. எல்லா கரங்களை தட்டி ஆவியை நிரம்பு. ஆண்டவர் நல்லா துதிங்க. ஆமென். கற்பத்திற்கு நீ ஆசீர்வதிக்கப்படுது. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. In the mighty name of Jesus. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை விதைப்பதற்கு இருதயம் திறந்திருக்கட்டும். உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு காதுகள் திறந்திருக்கட்டும். ஆண்டவரே, மறுரூபம் ஆவதற்கு ஒரு விருப்பம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் சாயலா மாற வேண்டும் என்ற ஏக்கம் வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என் ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் சற்று டெப்தானவைகள். நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இதற்கு பின்னாடி மறைந்திருக்கிறது. ஏனென்றால் தேசத்தில் நம்ம கேட்குகிற தேவ செய்திகள், நமக்கு வரக்கூடிய அனைத்து காரியங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தைகள் தான் அநேகருக்கு கிடைக்கிறது. ரொம்ப நல்லது. ஆனால் சில நேரங்களில் நான் எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த விதத்தில் வரவில்லை என்றால் நான் ஜெபிக்கிறேன். நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் எதிர்பார்த்த காலத்துக்குள்ள எதிர்பார்த்த விதத்தில் வரணும். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா கல்யாணம் 1 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்தணும். அது ஆண் குழந்தையா பிறக்கணும். அப்படி அந்த குழந்தை பெண் குழந்தையா பிறந்துச்சுன்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்கல. ஏனென்றால் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற சத்தியங்கள் தெளிவாக இல்லாததுனால தேவன் கொடுக்கிறத சந்தோஷத்தோட ரிசீவ் பண்ண தெரியல. என் எதிர்காலத்தை அறிந்த தேவன், என் எதிர்காலத்துக்கு திட்டமிட்டிருக்கிற தேவன், என் எதிர்காலம் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிற தேவன் எனக்கு தருவதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு யூ ஆர் டிஃபரண்ட். அன்னைக்கு நீ ஒரு வித்தியாசமான மனிதனாய் மாறிவிடுகிறாய். நான் உங்களுக்கு சொன்ன அந்த தலைப்பு புறக்கணிக்கப்படும் ஆசீர்வாதங்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ அதில் நம்ம அநேக காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். என்னென்னா, கர்த்தரோடு இருப்பார், தேவன் என்னோடு இருக்கிறார். ஓகே, நான் உங்ககிட்ட இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, நீ தேவனோடு இருக்கிறியா? அவர் என்னோட இருக்கிறார். ஓகே, நீ அவரோட இருக்கிறியா? வசனத்தின் வெளிச்சம் வேற, வசனத்தின் வெளிப்பாடு வேற. ஆனால் நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி, என் தேவன் என்னோடு இருக்கிறார், அக்செப்ட். நான் கேட்குறேன், நீ அவரோடு இருக்கிறியா? தேவன் நம்மோடு இருந்தால் அதற்கு சில அடையாளங்கள் உண்டு. அதே போல நான் தேவனோடு இருந்தால் சில அடையாளங்கள் உண்டு. எனக்கு பிரச்சனை போராட்டம் வரும்போது தேவன் என்னோடு இருப்பது உண்மையானால் நான் தேவனோடு இருப்பேன் என்றால் நான் தேவனுக்கு பக்கத்தில் நெருக்கமாக வருவேன். தேவன் என்னோடு இல்லைன்னா அந்த பிரச்சனை என்னை தேவனை விட்டு பிரிக்கும். தேவனோடு இருந்தால் அந்த பிரச்சனை என்னை தேவனோடு இணைக்கும். நான் சந்திக்கிற பிரச்சனை, போராட்டம், நஷ்டம், கஷ்டம், பாடு, அவமானம், அவகீர்த்தி, தலைகுனிவு, நஷ்டம், எது வந்தாலும் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எந்த போராட்டமும் நான் தேவனோடு இருந்தால், தேவன் என்னோடு இருந்தால் என்னை தேவனோடு நெருக்கமாய் இணைக்கும். இல்லை என்றால் தேவனை விட்டு என்னை பிரிக்கும். இதுதான் அடையாளம். வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ராஜா குதிரையில் பயணம் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டுகிட்டே இருந்தான். அவனுடைய அந்த அவல நிலையை பார்த்து செப்பு காசை எடுத்து போட்டார். யாரு? ராஜா. அது அப்படியே உருண்டு போய் சாக்கடையில் விழுந்துட்டு
இந்த பிச்சைக்காரன் ஓடி போய் இந்த சாக்கடையில் கையை போட்டு தொலைவுறான். பிச்சைக்கார காசு கிடைக்கல. இதை பார்த்த ராஜா என்ன பண்ணிட்டாரு, இன்னொரு வெள்ளி காசை எடுத்து அவனுக்கு கையில் கொடுத்தாரு. கையில் வாங்கின வெள்ளி காசை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அந்த சாக்கடையில் போய் அந்த செப்பு காசை தேடிட்டே இருக்கிறான். உடனே ராஜா சொல்கிறார், நான் வெள்ளி காசு தான் கொடுத்துட்டேன் இல்லைடா, நீ அதையா சாக்கடை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ராஜா அப்படின்னு பார்த்தார. உடனே அவர் உனக்கு திருப்திப்படுத்தலைன்னா உனக்கு ஒரு பொண்ணு காசு தர, அப்படி தங்க காசு எடுத்து கொடுக்குறாரு. தங்க காசையும் வாங்கி வச்சுக்கிட்டு அவன் திரும்ப சாக்கடையில் போய் என்ன பண்ணுறான், கையை போட்டு தோன்றான். ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ராஜா அவனை கூப்பிட்டு பக்கத்தில் சொன்னார், இங்கே வா, என் ராஜ்யத்தின் பாதியை உனக்கு தரப்போகிறேன், உன்னை ராஜாவாக மாற்ற போகிறேன். நம்ம ராஜ்யத்தை ரெண்டா பிரித்து பாதி நீ ராஜா, பாதி நான் ராஜா. சரி ராஜா அப்படின்னு ஒத்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். அடுத்த ராஜாவை பார்த்து கேட்டான், அந்த ராஜ்யத்தை பிடிக்கும்போது இந்த சாக்கடை உங்கள் பகுதியில் வருமா என் பகுதியில் வருமா? நமக்கு செல்வமாக இருக்கிற இயேசுவின் வாழ்க்கையில் வந்த பின்னாடி அந்த குப்பையில் கிடக்கக்கூடாது. எல்லாருக்கும் மீனவர்கள் என்ற பேர் உண்டு. மீனவர்கள் சிலவங்க வலை போயிடுவாங்க, நண்டை பிடிச்சிட்டு வருவாங்க, அவருக்கு பேர் மீனவர்கள் தான். கொஞ்சம் தூரம் உள்ளே போவாங்க, இந்த கட்டு மரத்தில் நுத்தலி மீனை பிடிச்சிட்டு வருவாங்க, அவங்களுக்கு பேர் மீனவர்கள் தான். கொஞ்சம் தூரம் போவாங்க, கொஞ்சம் பெரிய மீன் பிடிச்சிடுவாங்க, அவங்க பேர் மீனவர்கள் தான். இஞ்சி உள்ளே போவாங்க, பெரிய மீன் பிடிச்சிடுவாங்க, 100 கிலோ 150, அவருக்கு பேர் மீனவர்கள் தான். ஆனால் சில மீனவர்கள் மட்டும் உள்ளே போய் முத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்க பேர் மீனவர் தான். நண்டு பிடிச்சிட்டு தெரியுமா, நண்டு கிடச்சிட்டு டே கொஞ்சம் உள்ள வாடா, நண்டு கிடச்சிட்டு நெத்தலி மீன் கிடச்சிச்சு. டே சொல்லு உள்ள வாடா, உனக்கு முத்து வச்சிருக்கிறடா, வசனத்துக்கு உள்ளவா, அபிஷேகத்துக்கு உள்ளவா. இல்லை நான் வரமாட்டேன். டே முத்து உள்ள இருக்குடா அப்படின்னா வரமாட்டாங்க. சத்தியத்தில் வசனத்தில் ஆழத்தில் உள்ள போய் தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு, ஒரு நெருக்கமான ஐக்கியம், தேவ சத்தம் கேட்கும் வாழ்க்கை, அதுக்கெல்லாம் வாரதுக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. விரும்பினவர்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது, பிரச்சனை இருக்கும். எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, தேவனோடு இருக்கிற மனிதனுக்கு மனசு மட்டும் சமாதானமாக இருக்கும். அது அடையாளம். புரியுதா? டாக்டர் சொல்லுவார், இன்னும் 1 hour இவர் சத்துருவாருன்னு சொன்னாலும், அதை இந்த நோயாளி கேட்டாலும் அவருக்கு மனசு சமாதானமாக இருக்கும். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என் மனசு சமாதானமாக இருக்கிறது தான் பெரிய அடையாளம். ஆமென். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான், துச்செய்தியை கேட்டவன் பயப்பட மாட்டான். துச்செய்தியை கேட்டு, ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் தேவன் எனக்கு என்ன செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வார். ஒன்று தெரிஞ்சுக்க, என்ன தூக்கி குழியில போட்டுட்டாங்க, அண்ணன் தம்பிகள் எல்லாம் என்ன குழியில போட்டாங்க. நீ குழியில விழுந்தாதான் நீ எகிப்துக்கு போக முடியும். எகிப்துக்கு நீ போனாதான் சமஸ்த எகிப்துக்கு நீ சாப்பாடு கொடுக்க முடியும். ஒன்ன தூக்கி வெளியில போட்டா மோசே, ஒன்ன தூக்கி வெளியில போட்டாதான் நீ பார்வோன் அரண்மனைக்கு போக முடியும், தெரியுமா உனக்கு? ஆகவே என் தேவன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறதெல்லாம் என் எதிர்கால மேன்மைக்கே. நீங்க கட்டுற வீடு தேவ சித்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்குமானால், உங்களுக்கு பிறக்க போற பிள்ளைகள் தேவ சித்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கை தேவ சித்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்குமானால், நீங்க விரும்புகிறபடி நடக்காதுங்க, அவர் விரும்புகிறபடி தாங்க நடக்கும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு வீடு வேணும். என்னுடைய வீடு எனக்கும் என் குடும்பத்துக்கும் அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி நடந்துடும். ஆனால் அந்த வீட்டை வைத்து ஒரு உன்னதமான தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பரலோகம் திட்டம் வைத்திருக்குமானால், நீ நினைக்கிற காலத்தில் நடக்காது, நீ விரும்புகிறபடி நடக்காது. தேவ திட்டத்தோடு உனக்கு பேரப்புள்ள பறக்கிற உண்மையானா, நீ நம்புகிறபடி நீ நினைக்கிற நாட்களுக்குள்ள அது நடக்காது. பரலோகம் விரும்புகிறபடி தான் நடக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சேர்ந்து பாடுவோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஆமென் ஆமென். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஆமென். வசனத்தின் கோட்பாட்டுக்குள் நீ வந்தால் உன்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம். சத்தியத்துக்குள்ள நீ வந்துட்டேன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறது நிச்சயம்.
நீ ஜெபிச்சால் அற்புதம் நடக்கும். வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் அதோடைய 2வது வசனம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்க அவரை விட்டினால் உங்களை விட்டு விடுவார். யூத மனுஷர் நீங்க எல்லாம் கேளுங்க, நீங்க அவரோடு இருந்தா அவர் உங்களோட இருப்பார். அந்த வசனம் நீ அவரோடு இருக்கிறமா என்ற ஒரு பெரிய கேள்வி. நல்ல கவனிங்க. இப்ப தாவீது மரிக்க போகிறான். சாலமோனை கூப்பிடுறான். ஏனென்றால் சாலமோனை வைத்து தேவன் ஒரு உயர்ந்த திட்டத்தை வைத்திருந்தார். அப்போ சாலமோனை ஒரு தேவ திட்டத்தோடு இணைக்கப்பட்ட சாலமோனை தாவீது கூப்பிடுறான். சாலமோனே, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் ஒரு ஆட்டடையர். உங்க தாத்தா இருக்கார்ல ஈசாய், என்ன மறந்துட்டான். பெரியப்பாவெல்லாம் என்ன நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஆராதிக்க ஏசப்பா மறக்கல. சாலமோனே, உனக்கு ஒன்று சொல்றேன், யாரு மறந்தாலும் நீ ஆராதிக்கிற தேவன் மறக்க மாட்டாருப்பான். அதனால நான் உனக்கு ஒரு கண்டிஷன் சொல்றேன், நான் சொல்றதை கேளு. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இந்த அட்வைஸ சாலமோன் கேட்கும்போது சாலமோன் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? ஏன் எங்க டேடி இப்படி எல்லாம் சொல்றாரு? நான் ஆண்டவரை தேடாம இருப்பேனா? தாவீது சாலமோன் சொன்னபோது அந்த நேரத்திற்கு அவனுக்கு ஒத்துக்கிடாத காரியமா இருக்கலாம், பின் நாட்கள்ல சரியா இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருந்தாலும் பின் நாட்கள்ல அது சரியா இருந்துச்சு. ஏனென்றால் விழுந்தவர்கள் எல்லாம் உயரத்தில் இருந்தபோதுதான் விழுந்தார்கள். தாவீது உயரத்தில் இருந்தபோதுதான் பச்சை பால்ட்ட விழுந்தான். சாலமோன் உயரத்தில் இருந்தபோதுதான் கீழே விழுந்தான். பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தால் சாதாரணமாக இருந்த அவர்களை கர்த்தர் உயர்த்தி வச்ச போதுதான் அவங்களெல்லாம் ஆண்டவரை தேடாம போனாங்க தெரியுமா? ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாத காலத்துல சீக்கிரமா ஆலயத்துக்கு வந்து பைபிளை தூக்கிட்டு வந்து கிடைச்சதுல 10ல் ஒரு பங்கு கர்த்தருக்கெல்லாம் கொடுத்து ஆஹா ஆஹா அப்படி. இன்னைக்கு கோடிகள் வந்த உடனே இப்ப ஆண்டவர் தேட நேரம் இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, பாஸ்டிங் பிரேயர் நேரம் இல்லை, அப்படி இல்லை. ஏனென்றா நம்ம என்ன பண்ண தெரியுமா? நம்மை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து 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 அப்போ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒன்றும் இல்லாமல் வந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் துக்கப்படுறாரு தெரியுமா? என்னை சுற்றி தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்த்து 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 கைதட்டி நல்ல வேலை எல்லாம் வந்துருச்சு இல்லை. அன்னைக்கு இருந்த தேவ உறவு இன்னைக்கு ஒன்று இருக்கா? தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ பார்த்து பார்த்து சந்தோஷப்படுற. என் வாழ்க்கையில் ஏற்படுகிற தடுமாற்றத்தை அசுத்தத்தை பார்த்து பார்த்து தேவன் துக்கப்படுறார் தெரியுமா உனக்கு? ஆரம்பத்தில் இருந்த அந்த அர்ப்பணிப்பு, ஆரம்பத்தில் இருந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் குறைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு வெளியே போகுது. ஏன்னா உலகம் நம்மளை ஏமாற்றி விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வெளியே தள்ளிட்டோம், என் வாழ்க்கையை விட்டு வெளியே தள்ளிட்டோம் இயேசுவை. ஏன்னா உலகம் உள்ள வந்துருச்சு, இயேசு வெளியே போயிட்டாரு. ஆரம்பத்தில் இருந்தது அர்ப்பணிப்பு பிரதிஷ்டை எல்லாம் இல்லை. ஏன் தெரியுமா? கொடுத்ததை பார்த்து சந்தோஷப்பட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் துக்கப்படுகிறார் என்பதை நினைக்கும் போது தான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுரூபம் உண்டாகும். தேவன் என்னோடு இருப்பதற்கான சில அடையாளங்களை மட்டும் வேகமாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். நம்பர் 1, வேர் பற்றினவர்களாய் இருப்போம், வேர் உள்ளவர்களாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கை வேர் உள்ளதாய் இருக்கும். 2 ராஜாக்கள் 19:30, 2 ராஜாக்கள் 19:30, ஏசாயா 37:31, 2 ஒரே வார்த்தையை தான் குறிக்கிறத வாசிக்கலாம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள், மேலே கனி கொடுப்பார்கள். ஆமென். நீதிமொழிகள் 12:3, துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நீதிமானுக்கு நித்திய அஸ்திபாரம் உண்டு, அஸ்திபாரம் உண்டு. நீதிமொழிகள் 12:12, துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். கனி கொடுக்கும்.
நீதிமொழிகள் 11:28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். அப்போ வேறு உள்ளவன் வெட்டி போட்டாலும் என்ன பண்ணுவான்? திரும்பவும் துளிர்ப்பான். எப்பொழுதும் இந்த உலகத்தில் என்ன நினைக்குன்னா, மேலே இருக்கிறதுக்கு தான் மக்கள் பார்ப்பாங்க, ஆனால் கீழே வளர்ந்துருக்கதான்னு பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு விசுவாசி என்ன பண்ணுவான்னா, இந்த வேறு எந்த அளவுக்கு ஆழமாக போகுதோ அந்த அளவுக்கு தான் மேலே இருக்கிற அந்த இலை பச்சையாக இருக்கும். ஏன் தெரியுமா? எந்த அளவுக்கு வேறு கீழே போகுதோ பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஈர பதத்தை பசையை எடுத்துட்டு அங்கே அந்த இலைக்கும் கனிக்கும் வளர்ச்சிக்கும் தண்ணி உறிஞ்சு கொடுக்கும். அப்போ அந்த இலை பச்சையாக இருப்பதற்கும் அந்த மரம் வளர்வதற்கும் உயரமாய் வளர்வதற்கும் ஏற்ற காலத்தில் கனி கொடுப்பதற்கும் காரணம் இதில் உள்ள எந்த அளவுக்கு தேவனோடு டெப்தா போறாங்களோ அந்த அளவுக்கு மரம் செழிக்கும். ஆனால் இதை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் நல்ல காலத்தில் தன் கனிகளை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பாங்க. அப்போ ஏன் அந்த இலை உதிருது? வெயிலிர் காலத்தில் அப்படி இல்லை, தண்ணி வந்துச்சுன்னா இலை உதிராதுங்க. அப்போ உன் வாழ்க்கையில் கனியையும் இலைய பச்சையமாக வச்சு இந்த மரம் நிழலா இருக்கணும்னா, அதில் பறவைகள் வந்து உட்காரணும்னா, கீழே மனிதன் இளைப்பாறணும்னா உன் வேறு கீழே இருக்கணும். தேவனோடு இருக்கிற நெருங்கிய ஐக்கியமும் தேவனோடு இருக்கிற நெருங்கிய உறவும் வசனத்தோடு இருக்கிற ஆழமான பிடிப்பும் பரிசுத்த ஆவியாருடைய நெருக்கமான உறவும் உனக்கு இருக்குன்னா உன் லைஃப் நல்லா இருக்கும். அவன் எளிதில் என்ன பண்ண மாட்டான்? நீதிமான் அசையவே அவன் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான். ஏனென்று அவனுக்குள்ள என்ன இருக்கு? வேற இருக்கு. ஆகவே இந்த உலகம் என்ன பண்ணுன்னா, இந்த வளர்ச்சியை தான் பார்க்கறதே தவிர இந்த வளர்ச்சியை பார்க்கறதில்ல. மேலே உள்ள வளர்ச்சி. பிரதர், நான் சர்ச்சுக்கு வந்த உடனே எனக்கு வீடு கொடுத்தார், எனக்கு பதவியில் மேலே வைத்துட்டார் பாஸ்டர். நீ வளர்ந்தியா? சத்தியம் நான் தெரியுமா உனக்கு? ஓ வேற எங்கே இருக்கு? மேலோட்டமாக இருக்கா கீழோட்டமாக இருக்கா? அதை யாரும் கேட்கறதே இல்லை. தேவனோடு ஒரு மனிதன் இருக்கிறான் என்பதற்கு அர்த்தம் மேல் நோக்கி வளர்ச்சியை விட கீழ் நோக்கி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வேறு கீழே போச்சுன்னா மேலே கனி வரும். அல்லேலூயா. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் எங்கோ மரிச்சிருப்பேன். சேர்ந்து பாடுவோம். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. வேறுள்ளவங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் ஞாபகங்களுக்கும் மட்டுமல்ல, தேவனை முதலிடத்தில் வைப்பார்கள். தேவனை முக்கிய இடத்துல வைப்பார்கள். முதன்மையான இடத்துல வைப்பார். எது செய்தாலும் தேவன் மகிமைப்பட வேண்டும். அவருடைய ராஜ்ய ஸ்தாபி அந்த எண்ணங்களும் ஏக்கங்களும் அதிகமாக இருந்துகிட்டே வரும். ஏன்னா வேறு வந்துச்சுன்னா என்னை சுற்றி இருக்கிற பணமும் சொத்தும் இல்லை, ப்ராப்பர்ட்டி இயேசு தான் எனக்கு சொத்து. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அவன் வைத்திருக்கிற பணம், கம்பெனி, தொழில், ஆஸ்தி, வருமானம், காரு, வீடு, பங்களா தான் அவனுக்கு பெருசு. நீ வச்சுக்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆழமான வேறுள்ளவனுக்கு இயேசு தான் ப்ராப்பர்ட்டி. எல்லாரும் கேட்பாங்க, என்னடா சம்பாதிச்ச? இயேசு சம்பாதிச்ச. யோசேப்போடு கூட இயேசு இருந்தார், காரிய சித்தியுள்ளவனாய் மாறினார். ஆண்டவர் மோசேயோடு கூட இருந்தார், அவனை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார், சூரியனை சந்திரனை நிற்க செய்தார்.
பேதுருவோடு கர்த்தர் இருந்தார், நிழல் பட்டவன் சொஸ்தமானான். பவுலோடு தேவன் இருந்தார், கச்சிப்பு போட்டவன் சொஸ்தமானான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற இயேசு ஒருவரால் தான் முடியும். இயேசு வாழ்க்கையை கட்டியிருக்காரு. இயேசுவின் வாழ்க்கையை பார்த்து ஒரு வாலிப தம்பிய வாலிப மகனோ இடரல்ல, தடுமாறல. ஒரு தம்பி வந்து இருந்தாரு, பயங்கரமான குடிக்காரன், ட்ரக்ஸ் போடுவாப்ல, இன்ஜெக்ஷன் உள்ள போடுவாப்ல. ஒரு தம்பி அவனை கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்து சொன்னான், அங்கிள் இப்படி 8 அரியர்ஸ் 2 வருஷம் தான் ஆச்சு, இன்ஜெக்ஷன் போட்டு தான் டைட்டு தூங்க மாட்டான். வந்தான், எல்லாம் அவனுக்குள்ள வாழ்க்கையில் பெரியது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, உடம்பெல்லாம் கருத்து போச்சு. எப்படி அவன் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தான். 2-3 வாரம் ஆன உடனே அப்பாவுக்கு செய்தி போயிடுச்சு, இவன் சர்ச்சுக்கு போகிறான்னு. அங்கன்னு அப்பாவும் அம்மாவும் மாமாவும் சித்தப்பாவும் கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்ன சார், எங்கள் பையனை மனமாத்திரம் படிச்சுட்டீங்க, என் பையன் படிக்க அனுப்புனேன். உட்காருங்க, டீ கொடுத்துட்டு நான் கேட்டேன், உங்கள் பையன் இன்ஜெக்ஷன் போட்டால, போதை மாத்திரம் எடுத்துட்டால, 8 அரியர்ஸ் வச்சுட்டால, இந்த 2 வாரத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் வச்சுக்க தெரியுமான்னு கேட்டேன். என்னை அப்படியே பார்த்தாரு. காலேஜ் உன் பையனுக்கு வாழ்க்கை கொடுக்குமா? காலேஜ் உன் பையனுக்கு படிப்பை கொடுக்கும், ஆனால் பரிசுத்தத்தை கொடுக்க முடியாது. கல்வியை கொடுக்கும், வாழ்க்கையை கொடுக்க முடியாது. ஆனா இந்த இயேசுவிடம் வரும்போது அவனுக்கு பரிசுத்தம் இல்ல, எதிர்காலத்தை அலங்கரிக்கிறார் இயேசு. என்னை மன்னிச்சுக்கோங்க ஐயா. அப்படி போனாரு. இன்னைக்கு ஜெர்மன்ல பெரிய கம்பெனில ஜெனரல் மேனேஜரா இருக்கிறான். ஜெனரல் மேனேஜர், சபைக்கு வந்தவன், அசுத்தமா வாழ்ந்தவன், அருவருப்பா வாழ்ந்தவன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை மாற்றினார். இயேசு அவனை வாழ வைத்தான். இயேசு தான் என்னை மாற்ற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சேர்ந்து சொல்லுங்க. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், ஐயா பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். சேர்ந்து பாடுவோம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என்னை மாற்றவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. 2 நான் தேவனோடு இருப்பதற்கு 2வது குறிப்பு, அவசரம் இல்லாத ஜெப அர்ப்பணிப்பு அவங்களுக்கு இருக்கும். அவசரம் இல்லாத ஜெப அர்ப்பணிப்புகள் அப்படின்னா அவசரம் இல்லாத ஜெப நேரங்கள் அவங்ககிட்ட இருக்கும். அது 2வது தான் தேவனோடு இருப்பதற்கான செகண்ட் எவிடன்ஸ். எனக்கு என்ன இருக்குன்னா, நான் தேவனோடு இருக்கிறேன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு அவசரம் இல்லாத ஜெப நேரம் இருக்கும். ஏன்னா அந்த நாட்கள் அவசரப்பட்டுக்கிட்டு நேரம் உள்ளே போய் ஜெபிச்சுக்கிட்டு டைம் ஆச்சு. இங்கே இருக்கும்போது நிறைய பேருக்கு என்னென்னா, காலையில் ஆஃபீஸுக்கு போகணும், உடம்பு மட்டும் ப்ரேயர் ரூமில் இருக்கும், ஆனால் உள்ளமெல்லாம் கிச்சனில் இருக்கும். நீ பாடுகிறதும் ஆராதிப்பதும் அந்நிய பாஷை பேசுவதும் காணிக்கை கொடுப்பதும் நீ வளர்ந்து விட்டாய் என்பதற்கான அடையாளம் அல்ல. நீ பாடுவதும் ஆராதிப்பதும் அந்நிய பாஷை பேசுவதும் காணிக்கை கொடுப்பதும் நீ கர்த்தருக்குள் வளர்ந்து விட்டாய் என்பதற்கான அடையாளம் அல்ல அல்ல அல்ல. நீ வளர்ந்து விட்டாய் என்பதற்கு அடையாளம் தேவனோடு இருக்கிற நெருங்கிய உறவு, தேவனை பிரதிபலிக்கும் வாழ்க்கை. இதுதான் நீ வளர்ந்ததற்கான அடையாளம். எது உண்மையான வளர்ச்சி? தேவனோடு இருக்கிற நெருங்கிய ஐக்கியம், தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும் வாழ்க்கை, தேவ சாயலாய் மாறுகிற வாழ்க்கை, மன்னித்து மறக்கிற வாழ்க்கை. அவன் நம்மகிட்ட என்னதான் சொன்னாலும், என்னை அவமானப்படுத்தினாலும், ஏசோ துப்புனாங்க, உன்னை யார் துப்பல? யாருக்கா தலையில முள்முடி வச்சு அடிச்சிருக்காங்களா? இல்லைல்ல.
இயேசுவால மன்னிக்க முடியும், உன்னால மன்னிக்க முடியும். நீ இயேசுவோட இருந்தா. உன்னால ஏன் மன்னிக்க முடியலனா நீ இயேசுவோட இல்ல. எப்படிப்பட்ட துரோகியை மன்னிக்க முடியும்? நான் இயேசுவோடு இருந்தான். அப்ப அடுத்தது அவசரம் இல்லாத ஜெப நேரங்கள். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், அவசரம் இல்லாத ஜெப நேரங்கள். மூன்றாவது உணர்வுள்ள ஆவி. உணர்வுள்ள ஆவி. சின்ன தவறு செய்தாலும் அதை கன்வெர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் இருக்கும். சங்கீதம் 19:12. சங்கீதம் 19:12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? யார்? போதும். ஏசாயா 11:1-2. அவர் மேல் உணர்வுள்ள ஆவியானவர் தங்கி இருந்தார். உணர்வுள்ள ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தார். அவர் மேல் தங்கி இருந்தார். இந்த உணர்வுள்ள ஆவி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சின்ன ஒரு தவறு பண்ணினாலும் என்ன பண்ணிடுவாங்கன்னா கன்வெர்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது சிலவங்க இதில் 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. டெப்த்தான அந்த ஃபீலிங் ஆங்கிலம் சொன்னால் ஃபீலிங், டெப்த்தான ஃபீலிங் இருக்கும். தவறு செஞ்சிட்டன்னா செஞ்ச தவறுக்கு வருந்துவது, அது நீ டெப்த்தில் இருக்குன்னு, ஆண்டோட டெப்த்தில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு தவறு செஞ்சிட்டேன்னா மனம் அப்படி செஞ்சிருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டேனே மனம் வருந்துனா நீ ஏசப்பாவோட உறவில் டெப்த்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். தவறு செஞ்சுட்ட மன்னிச்சுக்கோங்க அப்படி சொன்னேன்னா நீ மேலோட்டமான இருக்குதான உணர்வு இருக்கு. ஆனால் செஞ்ச தப்புக்காக இப்படி பண்ணிட்டனேன்னு மனம் வருந்துகிறவ ஒரு மகனாக இருப்பா என்றால் காட் ஃபெலோஷிப்பில் நீ டெப்த்தாக இருக்கிற. ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க வருந்தாம அறிக்கை செஞ்சுன்னா உணர்வு இருக்குது, ஆனால் மேலோட்டமாக இருக்குது. ரோமர் 1:21 உணர்வு இல்லாதவுடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்ப அந்த இருள் மூடிக்கொள்ளுகிறது. கண்ணை இருள் மூடும், இருதயத்தை இருள் மூடும், காதை இருள் மூடும், சரியா? சிந்தைய இருள் மூடும், நம்முடைய வாழ்க்கையை இருள் மூடும், எதிர்காலத்தை இருள் மூடும். அப்ப நம்ம அடுத்தது உணர்வுள்ள அபிஷேகம் இருக்கும். அவங்க பார்த்தோம் நமக்கு கண்டிப்பாக தெரியும் நான் தேவனோட இருக்கிறேன். ஆண்டவர் கெச்சமனே தோட்டத்தில் வந்து சொன்னார், டேய் பேதுருவே இங்கே வா, நீ பெரிய அப்போஸ்தலன் தெரியுமா? ஆமாம். ஆனால் நான் எல்லாரும் காட்டி கொடுக்கப்படுவேன், நீங்கள் நிறைவேற மனதில் வச்சுட்டு ஓடி போவோம், அது மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, நடக்கவே நடக்காது. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னை 3 முறை நீ மனதில் வைப்ப. இப்போ இயேசு பிலாத்துக்கு அரண்மனையில் போகிறாரு, அடிக்கிறாங்க. இயேசு அப்படி பார்த்தாரு, பேதுருவை பார்த்தாரு. இப்ப ஒன்ன பார்க்கிறாரு, எந்த பிரசங்கமும் கேட்கலைங்க. ஏசப்பா பார்த்தாரு, பேதுரு அழுதுட்டாருங்க. அதாங்க உணர்வுள்ள ஆவி. அந்த உணர்வு இருந்துட்டே இருக்கும். ஏன்னா தாவீது தப்பு பண்ணின போது, வஸ்திரத்தவங்களை அறுத்த போது அவன் இருதயம் துடிச்சது, பச்சை பாலை எடுத்த போது அவன் இருதயம் துடிக்கவே இல்லை, இருதயம் மங்கி போச்சு. சகைவை பார்க்குறாரு, சகைவு டேய் வாடா நான் வீட்டில் தங்கணும். அவன் போயிட்டு இருக்கிறான். இயேசு அப்படி பார்த்தானா, ஐயோ 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 ஆண்டவரே அநியாயமாக வாங்கினா திருப்பி கொடுக்குறேன் என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய சொத்துல பாதியை கொடுக்குறேன். இயேசு ஒன்றுமே சொல்லலை. இயேசு சகைவை பார்த்தாரு, பிரதர் ஐயோ நான் எதை வாங்கினா திருப்பி கொடுத்துறேன், என்னை விட்டுருங்க என் பாதி ஏழை கொடுத்துறேன். இதுக்கு பேர் ஃபீலிங். தேவன் கூட இருக்காருன்னா ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். தேவனை விட்டு சற்று தள்ளி நின்னாலும் இருதயம் சொல்லும், டே ஏசப்பா விட்டாதடா. வேறுள்ளவராக இருப்போம். 2 அவசரம் இல்லாத ஜெப நேரம் இருக்கும். 3 டீப் ஃபீலிங், ஆழமான உணர்வு இருக்கும். இது நாம் தேவனோடு இருப்பதற்கான அடையாளம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, தோல்வி எனக்கில்லை. நல்ல கரங்களை தட்டி, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர்
என்னோடு நல்ல கரங்களை தட்டி தலைக்க மேல என்னாலும் வெற்றி வெற்றியே சீரச்சாலை கதவுகளோ விடுதலையோடு என் துதியினால் உடைந்திடுவே ஆமென் சீரச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுவே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே தேவ அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே கரந்தட்டி அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே மலைகளை தாண்டிடுவே மலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளங்களை கடந்திடுவே மலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளங்களை கடந்திடுவே அபிஷேகம் முறையுள்ளே நான் சாப்பாடு மகிழ்ந்திடுவே தேவ அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே ஹalleluya ஹalleluya கரமுயர்த்தி ஹalleluya ஹalleluya நகமேகம் இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும் விண்ணகமேகம் இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும் எல்லா குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும் எல்லா குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும் எல்லா கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஜீசஸ் ஹalleluya 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 நம்ம இயேசுவோட இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நான் தேவனோடு இருந்தால் தேவனோடு இருக்கும்போது என்ன ஆகுன்னா பிரசங்கம் கேட்டுகிட்டே இருப்போம், பைபிள் படிச்சுட்டே இருப்போம், ஜெபிச்சுட்டே இருப்போம். ஒரு வார்த்தை அப்படி நமக்கு நேரம் வரும். 3/4 மணி நேரம் பிரசங்கத்தில் ஒரே ஒரு வேர்டு, ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு பெயரை சின்ன பிள்ளை எனக்கு நேரம் வரும். வந்த உடனே பார்த்தீங்க என் ஆத்துமா துள்ளும் பாரு, அப்படி நிமிர்ந்து நிற்கும். துக்கத்தோட, பிரச்சனையோட, போராட்டத்தோட, கவலையோட, கண்ணீரோட, வியாதியோட, வறுமையோட, தரித்திரத்தோட, புறக்கணிப்போட அப்படி இருக்கிறோம். அந்த வார்த்தை, அந்த வசனம் பிடிச்சோன்னே அப்படி எழுப்பி நிற்க பாருங்க சரீரம். ஆஹா, அப்பா பேசிட்டாரு, ராஜா பேசிட்டாரு, ஏசப்பா பேசிட்டாரு, ஏசப்பா பேசிட்டாரு. அந்த வார்த்தை கோழையான உன்னை தைரியப்படுத்தும், முடங்கி கிடந்த உன்னை தூக்கி நிறுத்தும், பலவீனமான உன்னை தைரியப்படுத்தும், ஓடாத உன்னை ஓட வைக்கும், கண்ணீர் வடிக்கிற கண்ணீர் அந்த வசனம் தேவனுடைய வார்த்தை தொடங்கும். என்ன வார்த்தையை சொன்னவர், இதாங்க தேவன் நம்மோடு இருக்கிறது அடையாளம். வார்த்தை கிடைச்ச உட்கொண்டு எனக்கு இன்பமாய் இருந்துச்சு. உடைஞ்சு போய் நிற்ப, ஊழியத்தின் பாதையில் பாடுகள் உண்டு. பைபிளை திறக்கும் போது அன்னைக்குள்ள பைபிள் ஸ்டடியில் ஒரு வார்த்தை அப்படியே மினுங்கும். அப்படியே அப்படி இருந்து அப்படியே தூக்கி அப்படி நிறுத்தும் பாருங்க. வசனம் படிச்ச உடனே பாரு, அப்படி சிங்கத்தை போல தைரியம் வரும். கடன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், வியாதி இருக்கும், போராட்டம் இருக்கும், வேலை இல்லை, தொழில் நஷ்டம், என்ன இருந்தாலும் சரி அந்த வார்த்தை வந்த உடனே உன் ஆத்துமா அப்படியே எழுப்பி நிற்கும் பாரு. சிலவங்க மட்டும் சொல்லுவாங்க, ஏசப்பா என்னோட பேசினார். அப்படி சொல்றாங்கன்னா அவங்க ஏசப்பாவோட இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்து, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, பிரயோஜனமா இருந்துச்சு, பிரசங்கம் கேட்ட வாழ்க்கை மாறிச்சா, புதிய தீர்மானம் எடுத்தியா,
இந்த செய்தி உன் வாழ்க்கையில் மறுரூபத்தை உண்டாச்சா? உடைந்த உன்னை தூக்கி நிறுத்திச்சா? பலவீனமான உன்னை தேத்திச்சா? அப்படின்னா தான் இட்ஸ் அ காட் வைஸ். தேவ சமூகத்தில் வருகிற பிரசன்னமும் அபிஷேகமும் வார்த்தையும் நம்மளை மாற்றாம விடாது, மறுரூபப்படுத்தாம விடாது, நம்மளை பேசாம விடாது. நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை போதித்த நானும் இந்த வசனத்தை கேட்ட ஜனங்களும் கடைசி வரைக்கும் உம்மோடு நாங்கள் இருக்கணும்ப்பா. நீர் எங்களோடு இருப்பதை போல நாங்களும் உங்களோட இருக்கணும். அப்படியாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். இன் ஜீசஸ் நேம்.